ஹலோ கைஸ், இப்போ நம்ம 2.11ல இருக்கோம். சிம்பிள் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? why do gases always tends to be less soluble in liquid as the temperature is increased? ஸோ என்ன சொல்றாங்க? gases வந்து less soluble in liquids. அதாவது லிக்விட்ன்ற சால்வெண்ட் எடுத்து அதுல கேஸை வந்து போட்டு சொல்யூஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த கேஸ் வந்து அந்த லிக்விட்ல அந்த அளவுக்கு சால்வ் ஆகாது, அதாவது அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது, லெஸ் சாலிபிள், நல்ல சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்றார். எப்போ டெம்பரேச்சர் இஸ் ரேஸ்ட் அப்படின்றார். ஸோ வாட் இஸ் த ரீசன் கேட்குறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பேசிக் சின்ன கான்செப்ட் தான். கேஸை நம்ம லிக்விட்ல இன்க்ரீஸ் பண்ணா கேஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கேஸ் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ கேஸை லிக்விட்ல மிக்ஸ் பண்ற ப்ராசஸ் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். dissolution of gas in the liquid வந்து it will release heat. It is an exothermic process. ஸோ என்ன ஆகுது? ஹீட் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி அந்த ப்ராசஸ்லயே ஹீட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. கேஸை போய் லிக்விட் மிக்ஸ் பண்றப்ப ஹீட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கப்ப திருப்பி நீங்க ஹீட்டை டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த ரியாக்ஷன் லீசார்ட்லிய பிரின்சிபல் படிச்சிருப்பீங்கல்ல, அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த ரியாக்ஷனை புஷ் பண்ணும். கரெக்டா? கிளியரா? ஸோ இப்போ சிம்பிளா சொல்றேன். கேஸ் பிளஸ் நம்மளோட லிக்விட்ன்றதா சால்வெண்ட் வச்சுக்கோங்க. இட் கிவ்ஸ் ஏதோ ஒரு இது பிளஸ் ஹீட், எக்ஸோதெர்மின்னு சொல்லிட்டு அப்ப ஹீட் வருது. இப்போ திருப்பி நீங்க ஹீட் கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணும்? இந்த ரியாக்ஷனை இந்த சைடு புஷ் பண்ணும். கரெக்டா? ஹீட் கொடுத்தா ஆப்போசிட் டைரக்ஷன்ல புஷ் பண்ணும். எவன் எக்ஸ்ட்ரா இருக்கானோ அவனை மினிமைஸ் பண்றது டைரக்ஷன்ல புஷ் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? திருப்பி அந்த சைடே போகுமா? அப்ப கேஸ் தனியா சால்வெண்ட் தனியாவே இருக்குமா? அப்போ இட் இஸ் லெஸ் சாலிபிள் தானே? இதுதான் எக்ஸாக்ட் மீனிங். இப்போ அது எப்படி சார் எக்ஸாக்டா எழுதுறதுன்னா, dissolution of gas in a liquid is an exothermic process. dissolution மிக்ஸ் ஆகுது. அதில் ஸோ கேஸ் பிளஸ் சால்வெண்ட் கிவ் சொல்யூஷன் பிளஸ் ஹீட். ஸோ இப்போ as the temperature increases, நீங்க ஃபர்தரா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் டு த பேக்வர்ட் டைரக்ஷன். அந்த நீங்க நம்ம இன்க்ரீஸ் பண்றது எந்த சைடு போனா கன்சியூம் ஆகுமோ அந்த சைடு அந்த டைரக்ஷன்ல ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்க நீங்க ஹீட் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு போகும், நீங்க கேஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த சைடு போகும். எவனை இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவன் வந்து குறைய ட்ரை பண்ணுவான். ஸோ இவனை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அவன் குறைய ட்ரை பண்ணுவான். அப்போ அவன் அந்த சைடு ரியாக்ஷன் நடக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஹீட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் பேக்வர்ட்ஸ் அக்கார்டிங் டு லீசார்ட்லி பிரின்சிபல். அதனால இந்த சைடு ஷிஃப்ட் ஆனா என்ன ஆகும்? திருப்பி கேஸாவே சால்வெண்டாவே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு. ஸோ மிக்ஸ் ஆக மாட்டாங்க. தட் இஸ் வை வி சே இட் இஸ் லெஸ் சால்யூபிள். கிளியரா? ஓகே கைஸ், we'll meet in next video. Bye.